கேட்க, இந்திரகுமார் கிட்ட கேட்கணும். தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாக் வந்திருக்கு. தீய சக்தின்ற பஞ்ச் டயலாக் பழசு. அது எம்ஜிஆர் சொன்னது, ஜெயலலிதா சொன்னது. அதே டயலாக விஜய் எடுக்கிறாரு. 2019க்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருந்த போதோ சரி, அல்லது அதற்கு பிறகோ சரி, ஒரு விஷயத்துக்கு முதல்வராகவோ அல்லது ஜெயலலிதாவை பார்க்கறது அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு வருவார். ஆனால் அதை தவிர்த்து ஜெயலலிதா அவர்கள் டிஎம்கேவோட அல்லது டிஎம்கே பர்சன்ஸோட இருந்த அந்த பொலிட்டிக்கல் ரிலேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. தன்னுடைய சொந்த அப்பாவின் சாவுக்கு போக முடியாத அதிமுக காரர்கள் இருந்தார்கள், சொந்த அண்ணன் கல்யாணத்துக்கு போக முடியாதவர்கள் இருந்தார்கள், காதலிக்க முடியாதவர்கள் இருந்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பேட்டர்னை 2021க்கு அப்புறம் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஸ்டாலின் டோட்டலாக உடைச்சிட்டார். தன்னுடைய பிறப்பையே கொச்சைப்படுத்தி பேசி கொண்டிருந்த சீமான் அப்படின்ற ஒரு கட்சியை சேர்ந்தவரை, சீமானுக்கு அப்பா இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் போட்டு நான் கூட இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மரபை மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஒரு கேதம் அப்படின்னா உடனே இவர் நேரில் கிளம்பி போகிறார். ஓ பன்னீர்செல்வம் வீட்டுக்கு கிளம்பி போகிறார். இந்த மாண்பை மாற்றி இருக்கிறார். தீய சக்தி அப்படின்ற அரசியலை, ஒரு சனாதன அரசியலை இங்கே விதைக்க பார்த்த நேரத்தில் எந்த சனாதன அரசியல் இங்கே ஏற்கனவே நிலை கொண்டிருந்ததோ அதை உடைச்சு இவர் ஒரு அரசியலை புகுத்தினார். நாகரிக அரசியல் அதுதான். விஜய் அதை டோட்டலாக மாற்றுறாரு. நம்ம வி ஷுட் பி கன்ஃபரண்டிங் ஈச் அதர். நம்ம கொள்கை ரீதியாகவோ அல்லது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போக்கு ரீதியாகவோ எதற்காகவும் நாம் சேர்ந்து நிற்கக்கூடாது. நான் உன்னுடைய எதிரி, நீ என்னுடைய எதிரி, வி ஆர் நாட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களை நகர்த்துறாரு. அதை அந்த ரசிகர்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க பேசுறதை கேட்கும் போதே அவங்க எங்கள் வீட்டில் மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, சோத்தில் விஷம் வச்சிடலான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் நம்ம கேட்காதது. ஒரே வீட்டில் அரசியலை, ஒரு நாகரிக அரசியலை நோக்கி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வன்ம அரசியலையும் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். தேசிய அளவில் தீவிரமான வலதுசாரி அரசியல் பரவி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வன்ம அரசியலை செய்கிறார் அப்படின்றதான் இன்னும் அயோக்கியத்தனமானது அப்படின்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது ரொம்ப ஆர்கானிக்காக அவருக்கு அந்த கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. நான் உள்ளுக்குள்ளே நடந்த தகவல்களும் தெரியும். அந்த கூட்டத்தில் நடக்கிற வீடியோ காட்சிகளையும் பாருங்கள். தொப்பியோடு, துண்டோடு, டிஷர்ட்டோடு ரொம்ப தயாராக தான் வந்திருக்கிறார்கள். அவங்க யாரும் தன்னெழுச்சியாக வந்தவர்கள் எல்லாம் அல்ல. அவர்களும் அழைத்து கொண்டு திரட்டப்பட்டு வந்தவர்கள் தானே தவிர தானாலாம் யாரும் வரலை. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி ரியாக்ட் பண்ணுது. ரெண்டாவது, எம்ஜிஆரை பயன்படுத்துறது, ஜெயலலிதாவை பயன்படுத்துவது, அண்ணாவை பயன்படுத்துவது அப்படின்னு வரும்போது இந்த எதிரில் இருக்கக்கூடிய அல்லது மாற்று கட்சியை சேர்ந்த தலைவர்களை பயன்படுத்துவது அப்படின்றது ஒரு பாஜக சங் பரிவார அரசியல். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அண்ணாவை பயன்படுத்தினார் அப்படின்னா, எம்ஜிஆர் அண்ணாவுக்கு கீழே பணியாற்றியவர், அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். அவர் பிரான்ச்சே தவிர எம்ஜிஆர் அண்ணாவை திருடிட்டு வரல. ஜெயலலிதா அதனுடைய பிரான்ச் அவுட்டாக தான் வந்தாங்களே தவிர அண்ணாவை திருடிட்டுலாம் போகலை. ஆனால் இவர் முன்னெடுக்கிறதுன்றது பாஜக பாணியில் ஒரு எனிமி வித்தின் கான்செப்டை தேர்தல் அரசியலுக்குள்ள நடத்த பார்க்கிறது. எப்படி இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கும் பொழுது ஹிந்துக்களிடம் போய் முஸ்லீம்கள் எதிரி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்குவாங்களோ, கிட்டத்தட்ட அதே பாணியில் அண்ணாவை இந்த பக்கம் எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தீய சக்தின்னு சொல்றது, அவர்களை எதிரி அப்படின்னு கட்டமைப்பது, அவர்கள் மீது ஆத்திரப்பட்டு கத்துவது, இது எல்லாமே எதை நோக்கி நகருது அப்படின்னா, இவர் நேரடியாக இவருடைய பேட்டர்ன் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரினுடைய நேரடி பேட்டர்னாகவே தான் இவர் இவால்வ் ஆகி நிற்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்க்கிறதா சொல்றாரு. ஒரு வார்த்தையை தவிர ஏதாவது ஒரு நம்முடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்கிறாரு. கீழே கூட்டத்தில் கோஷமா ஏதோ கத்துறாங்க. அவங்க டிவிகேன்னு கத்துறாங்களா, டிஎம்கேன்னு கத்துறாங்களா, பிஜேபின்னு கத்துறாங்களான்னு கூட தெளிவாக கேட்கல. உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னா நீங்க எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி எல்லாம் கிடையாது. நீங்க இப்பதான் தலைவர்னு உங்களை நீங்களே, யூ ஆர் அ செல்ஃப் கிளைம்டு லீடர், உங்களை நீங்களே பிரகடனப்படுத்திக்கிட்டு வந்திருக்கீங்க. மக்கள் மத்தியில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அவர்களை பக்குவப்படுத்துறதுக்கு மாறாக என்னோட தொண்டங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும், அவங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு. இது எப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சண்டை, ஏற்று வீட்டுக்கார்ட்ட போய் சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல சார், அவர் நமக்கு எதிரி தானே சார் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் பேசிட்டு வர்றது, இது தலைமை பண்பு கிடையாது. விஜய் உண்மையிலேயே தலைவராக பரிணமிப்பதற்கான எந்த விதமான தயாரிப்புகளும் இல்லாமல் இருக்கிறார். நீங்கள் ஓப்பனிங் லீடில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை குறிப்பிட்டீங்க, அது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன். இந்தியா முழுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டை வச்சு 150வது ஆண்டு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் டிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசவில்லை. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி இருக்கிறார்கள். மீண்டும் பண்ணையடிமை சமூகத்தை நோக்கி நகர்த்த பார்க்கிறார்கள்.
அதை பற்றி இவர் ஒரு வார்த்தை பேசலை. நவோதயா பள்ளிகளை திணிக்கிறாங்க. எது நவோதயா பள்ளின்றது சாதாரணமா? 21 பேர் தீக்குளித்து செத்து அரசமைப்பு சட்டத்தை எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்தி நவோதயா பள்ளிகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட நவோதயா பள்ளிகளை திணிக்க பார்க்குறாங்க. அதற்கு இவர் எந்த பதிலும் சொல்லலை. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இவர் வாயை திறக்கலை. நாளைக்கு எஸ்ஐஆரினுடைய இறுதி பட்டியல் தொடர்பான விவகாரங்கள் நடக்க போகுது, அதுக்கு அவர் எதுவுமே பேசலை. ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்களை பற்றி பேசலை. நேரடியாக திருச்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து வெளிப்படையாக சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும்னு சொல்கிறாரு. கொள்கை எதிரின்னு தானே சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு தானே சொல்கிறாரு. மோகன் பகவத் பேச்சுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? ஜிஆர்எஸ் கருத்துக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞருக்கு உயிரே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர் இன்றைக்கும் கோர்ட்டில் போய் வாதாடிட்டு இருக்கிறார். அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? எதை பற்றியுமே அவர் பேசலை. அவர் இன்னைக்கு பேசுனது முழுக்க முழுக்க மோசடியான அரசியல். அவர் ஓபன் பண்றதே ரொம்ப அபத்தமா இருக்கு. நீங்க பெரியார் ஒரு அக்யூசேஷனை சொல்றீங்க, நாகரிக அரசியல், பண்பாட்டு அரசியல், ஆரோக்கியமான அரசியல் இன்னைக்கு போஸ்ட் ஜெயலலிதா வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதை வந்து குழி தோண்டி புதைக்க பார்க்குறாரு. ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை, ஒரு வெறுப்பு அரசியலை நோக்கி கொண்டு போறாருன்றீங்க. தீய சக்தி அப்படின்னு அவர் வந்து திமுகவை அவர் விமர்சனம் பண்ணுறாரு. இப்போ பிஜேபி அரசு இருக்குது, பிரதமர் இருக்கிறாரு, அந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குது. அவங்க கொள்கை எதிரிகள்னாலும் அவங்கள அந்த மாதிரி சொற்களில் சொல்லாமல் இங்கே கொள்கையில் உடன்பட்டு அணுகுமுறையில் மாறுபட்ட கட்சி மேலே சொல்கிறத எப்படி பார்க்குறது? அது வந்து ஓனரே எப்படி திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அதை ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவை பற்றி இவர் பேசுவது அப்படின்றது எல்லாவற்றிலையுமே கொள்கை எதிரின்ற வார்த்தையை மட்டும்தான் சொல்கிறாரே தவிர எந்த இடத்துலையுமே அதனுடைய உள்ளடக்கத்தை, ஏன் எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்றது குறித்தான உள்ளடக்கமே இல்லாமல் அவர் பேசுகிறார். அது ரொம்ப அது முதல்ல பாயிண்ட். ரெண்டாவது, பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றதுக்கு ஒரு அசாத்தியமான கொள்கை படை வேணும். அதுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உற்சாகம் வேணும். அந்த தொண்டர்கள் தலைமையை பலப்படுத்துறதும் அந்த தலைமை தொண்டர்களை கட்டுப்படுத்துறதும் இந்த ரெண்டும் சைமுல்டேனியஸாக நடந்தால் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிராக ஒரு கன்ஃபரண்டிங்கான பாலிடிக்ஸை பண்ண முடியும். ஆனால் விஜயிடம் அப்படிப்பட்ட எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அவருடைய கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்றைக்கு அவர் கட்சியில் பிரதானமான பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்க, புஷி ஆனந்தை தவிர்த்து அந்த கட்சியில் பிரதான பொறுப்பில் இருக்கிற யாருமே விஜயோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள் அல்ல. அதில் ராஜ்மோகன் அவர் வெளியிலிருந்து வந்தவர், ஆதவ் அர்ஜுனா அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில, திடீர்னு விசிகாவுக்கு வந்தார், திடீர்னு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிட்டாரு, திடீர்னு தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர்னு தாவேக்கால பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு. இந்த பக்கம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் திடீரென்று அவர் உடனடியாக ஐஆர்எஸ் ரெசிக்னேஷன் கொடுத்தவொடனே அக்செப்ட் பண்ணிட்டு அவர் வெளியே அனுப்புறாங்க. அவர் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சிடிஆர் நிர்மல்குமார் நேரடியாக ஆர்எஸ்எஸ் பாஜகவிடமிருந்து அதிமுகவுக்கு வந்து அங்கே ஒன்றும் எடுபடலை அப்படின்னு சொன்னோடனே இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. செங்கோட்டையன், நான் எல்லாத்தையும் அமித்ஷாவை கேட்டு தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு நேராக விஜய்கிட்ட வந்து சேர்றாரு. இது எல்லாமே விஜய் பின்னால் இருந்து இயக்குவது பாஜக தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுது. சிலர் நினைப்பாங்க இது என்னமோ பி டீம் பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மோசடியை கட்டமைக்கிறாங்கன்னு. கிடையாது. கடந்த மாதம் கேரவன் இதழில் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி, ஆர்எஸ்எஸ் எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸே ஒரு எம்எல்எம் பாலிடிக்ஸ். ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.